வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்னைக்கு டேஸ்டான அதே சமயம் சத்தான ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆப்பிள் ஜூஸ் செய்ய ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இந்த ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸ் இருக்கிற பகுதியை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெலிசு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ண ஆப்பிளை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆப்பிள் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ 100 மில்லி அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் பால். இந்த பாலை ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஆப்பிள் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையுடையது. உடல் எடையை குறைக்க உதவும். அதே சமயம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் சி ஆப்பிள் அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி ஆப்பிள் சீசனில் டெய்லி காலையில் 1 டம்ளர் அல்லது ஈவினிங் 1 டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் குழந்தைகளுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது.